சகல, ஆட்டோக்கு தானே வெயிட்டிங்க? வாங்க நம்ம வண்டியிலே போலாம். இல்ல பரவாயில்ல. அட என்ன நீங்க பயங்கர பந்தா பண்றீங்க? நான் ஒண்ணு துட்டு கேட்டு தகராறு பண்ண மாட்டேன். சகலிட்டு போறதுல ஒரு சந்தோஷம். வாங்க போலாம். அட வாங்க சகல. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, அந்த ஆட்டோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். அப்புறம் என்ன சகல, லைஃப் எப்படி போகுது? போயிட்டு இருக்கு. போகுதுன்னா நம்ம ஆட்டோ மாதிரி ஸ்மூத்தா போதா இல்ல சார் ஆட்டோ மாதிரி பேஜரா போதா? நல்லா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஆமா, ஒர்க்ல நல்லா செட் ஆயிட்டீங்க போல. ஓவரா ஒர்க் பண்றீங்களாமா? யார் சொன்னா? அலுமேல அம்மா தான் சொல்லிச்சு. சந்தோஷம். அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போங்க. அது சரி, எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமாங்க? வேலையா? ஆமா, இன்ஜினியரு சூப்பர்வைசரு மாதிரி டீசென்டான வேலை. சூப்பரா இங்கிலீஷ்லாம் பேசுற மாதிரி. பாய் தெரியா சகல? என்ன கிண்டலா? ஏ புஷ்ட பாயிண்ட். சும்மா டைம் பாசிங் பேசிட்டு வர சகல. நமக்கு வண்டி ஓட்டுறது தவிர வேற என்ன வேலை தெரியும்? கொஞ்சம் வேகமா போங்க. வண்டி ஓரம் கட்டு ஒரு டீ உள்ளாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு சீக்கிரமா போனோம். வண்டி வேகமா ஓட்டு. அடடா, போலாம் சகல. ஜாலியா தான் பேசிட்டு வா. இது பாரு, உன்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட எந்த சப்ஜெக்டும் இல்ல. ஐயா என்ன சகல எப்படி சொல்லிட்ட? ஏண்டாப்பா வண்டியில ஏறினேன்னு இருக்கு. ஐயா சகிச்சுக்காது சகல. சரி விடு, நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். புரியுதா? ஃபாஸ்டா போ. எவ்வளோ ஆச்சு? ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் பண்ணு. நிறுத்து நிறுத்து. சரி, தேங்க்ஸ். அப்படியே ஓரமா நிறுத்துங்க. இதுதான் அந்த சைட்டுக்கு நீங்க கொடுக்க போற கொட்டேஷன். Yeah, I'll check them. மாப்ள. Okay. வா போலாம். மாப்ள. என்ன மாப்ள இது? எங்களை பார்த்ததும் போறீங்க? நாங்க உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கோம். என்கிட்ட பேச என்ன இருக்கு? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? மறுபடியும் தொந்தரவு பண்ணா என்ன அர்த்தம்? இத தொந்தரவுன்னு சொல்றீங்களா மாப்ள? இது தொந்தரவு இல்லாம வேற என்ன? உங்க பொண்ண மரியாதையா கூட்டிட்டு ஊர் போய் சேருங்க. அதை விட்டுட்டு என்ன வந்து எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு 1000 வேலை இருக்கு. மாப்ள, அன்னைக்கு சூழ்நிலையில நீங்க கோவப்பட்டீங்க. அது ரொம்ப நியாயமான கோவம். அதை நான் ஒத்துக்கிறேன். பின்ன இப்போ என்னாச்சு? நான் என்ன மாறி போச்சா? மாப்ள, அனு விஷயத்துல தான் எந்த தப்பு பண்ணலன்னு முழுசா சொல்றா. அவ அப்படிதான் சொல்வா. எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறதா அவளோட குணமே. முதல்ல என்ன பிடிச்சிருக்குன்னு லவ் பண்ணா. நிச்சயதார்த்தத்துல பிடிக்கலன்னு சொல்லி போயிட்டா. போனவ உடனடியா போயிருக்கலாமே. நானாவது நிம்மதியா இருந்திருப்பேன். கடைசி அப்பியோட வந்து என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிட்டா. இந்த அண்ணு விஷயத்துல எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு
அஞ்சலி விஷயத்துல நல்லவ மாதிரி நடந்துக்கிறான். இல்ல மாப்ள, Your daughter has got double standards and she's playing double game. அது இதான் பொண்ணு உஷாவோட புத்தி. என்ன அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறதா உன் பொண்ணோட திட்டமே. ஐயோ இல்ல மாப்ள, என் பொண்ணு அந்த மாதிரி இல்ல. நிச்சயம் அப்படி பண்ண மாட்டா. அட போங்க சார். நீங்க அவளோட சொந்த அப்பா இல்லைன்னு உங்களை 16 வருஷம் ஒதுக்கி வச்சு பிடிவாதக்காரி அவ. அவளை போய் நல்லவன் சொல்லி வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. ஓ, இவர் உஷாவோட சொந்த அப்பா இல்லையா? ஸ்டெப் ஃபாதரா? நான் கூட ரொம்ப அக்கறையா பேசுறாரே, சொந்த அப்பாவும் நினைச்சேன். இத பாருமா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாங்க எங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ இதுல அனாவசியமா தலையிடாத. இங்க பாருமா, உன்னை பத்தி நாங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த குடும்பத்துல நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு நீ ஒரு முக்கிய காரணம். என்ன காரணம்? இங்க பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க பொண்ணு உஷா தான். நான் ஆதியோட பிசினஸ் பார்ட்னர். தட்ஸ் இட். பிசினஸ் பார்ட்னர்னா அது அந்த அளவோட நிப்பாட்டிக்கணும். எங்க குடும்ப விவகாரத்துல நீ தலையிடாத. இது பாருங்க, எதுக்கு அனாவசியமா ரேகா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சரி மாப்ள, நாங்க பேசல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உஷா என் சொந்த பொண்ணு இல்லதான். ஆனா அவளை நான் பெத்த பொண்ணு மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு நிக்கிறா. அது உங்க குழந்தை மாப்ள, உங்க ரத்தம். யாரும் சொல்லாமலே நீங்க ஓடி வந்து பாத்துருக்கணும். நீங்க என்னடா எங்களை கெஞ்ச வைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி அந்த பாசம் இல்லாம போச்சு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாப்ள. இங்க பாருங்க, நீங்க உஷாவை ஒதுக்கிட்டாலும் அவ தெருவில் நிக்க மாட்டான். எங்க வீட்டுல ராணி மாதிரி அவ இருப்பா. ஆனா அது முறை இல்ல. அவ இங்க இருக்கிறதா முறை. அவ குழந்தை தான் அப்பாவோட இருக்கிறதா நியாயம். பிறந்த உடனே பெத்த தகப்பனை பிரிஞ்சு வாழற வேதனைய நீங்க உங்க பிள்ளைக்கு கொடுக்க போறீங்களா? சொல்லுங்க மாப்ள, சொல்லுங்க. ஹலோ. யா. I'll tell him. Okay, sure. We'll be there. Bye. ஆதி, ஆஃபீஸில் உங்களை பார்க்கறதுக்காக சில விஐபிஸ் வந்திருக்காங்களா? நாம இப்போ உடனே போகணும். கிரி தான் ஃபோன் பண்ணாரு. லெட்ஸ் மூவ். ஆதி, லெட்ஸ் மூவ். யா, லெட்ஸ் மூவ். ஆதி, மாப்ள. இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. நீங்களும் இப்படி பேசினா எப்படி சம்பந்தி? என் பையன் பேச்சு வேற, என் பேச்சு வேற இல்ல. அவன் சொல்றதுதான் என் மனசுலயே இருக்கு. கிளம்புங்க ரெண்டு பேரும். அபி, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அபி. தேங்க்ஸ் மேடம். நானும் நிறைய ஒர்க் எடுத்து செஞ்சிருக்கேன். எல்லாமே பக்காவான பிளான். எல்லாத்தையும் பேப்பர் ஒர்க் பண்ணி தான் ஆரம்பிப்போம். பட் பிராக்டிக்கலா பண்ணும்போது நிறைய குழப்பம், தாமதம்னு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். பட் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சீரா வந்துட்டு இருக்கு. வெரி குட். தேங்க்யூ மேடம். அது மட்டும் இல்ல, நீ பண்ணிருக்கிற ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. குட் அபி, கீப் இட் அப். ஐ அம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்கேன். இதுக்கு நான் ஒருத்தி மட்டும் காரணம் இல்லை மேடம். இட்ஸ் a டீம் ஒர்க். எல்லாருமே கேர் எடுத்து ஒர்க் பண்றாங்க. அதனால ஒர்க் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க பாஸ்கர். ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தா நான் நோ அப்புறம் நதிங். உட்காருங்க. உட்காருங்க பாஸ்கர். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை அபி, அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ம். நாதமணி பெயிண்ட்ஸ்க்கு நம்ம 5 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது கேஷை கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. ஆனால் அவங்க என்னடான்னா, நம்ம கம்பெனி கொடுத்த போஸ்ட் டேட்டட் செக் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு அவங்க கிட்ட இருந்தது. அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணி மறுபடியும் என்கேஷ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை வேற ஏதாவது பேமெண்ட் தர வேண்டியது இருக்கும். இல்லை அபி,
நான் முழுசா செக் பண்ணிட்டேன். நாம எந்த பேமெண்ட்டும் கொடுக்க வேண்டியதில்லை. நாதமுனியன்கோ ரொம்ப கரெக்டான கம்பெனி ஆச்சு. தப்பா எதுவும் பண்ண மாட்டாங்களே? இருக்கலாம், பட் யாரா இருந்தாலும் பை மிஸ்டேக் தவறு நடக்கலாம் இல்லையா? கிருஷ்ணன் சார், சொல்லுங்கம்மா. கொஞ்சம் உள்ள வாங்க. சரி. ஓகே. அம்மா வாங்க. என்னம்மா அபி? நாதமுனி கம்பெனிக்கு நம்ம ஏதாவது பணம் தரணுமா? இல்லையம்மா, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கொடுத்தாச்சே. கன்ஃபார்ம்டா தெரியுமா? கன்ஃபார்மா தெரியும், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஹலோ சார், நான் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து அபி பேசுறேன். வணக்கம் மேடம், சொல்லுங்க. ஓனர் இருக்காரா? அவர் ஊருக்கு போயிருக்காரு மேடம். நான் அவரோட தம்பி தான். என்னவா இருந்தாலும் சொல்லுங்க. அப்படியா? ஒன்றும் இல்லை, அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு தர வேண்டிய பேமெண்ட் 5 லட்ச ரூபாய் கேஷா செட்டில் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்க போஸ்ட் டேட்டட் செக்கை போட்டு 3 lakhs எடுத்திருக்கீங்க. இல்ல மேடம், 2 லட்சம் கொடுத்துருக்கீங்க. 3 லட்சம் பாக்கி இருந்துச்சு, அதான் எடுத்தோம். இல்ல சார், 5 லட்சம் கேஷா செட்டில் பண்ணிருக்கோமே. இல்ல மேடம், நமக்குள்ள அதுக்கு ப்ராப்ளம். நானே நேர்ல வந்து கிளியர் பண்றேன் மேடம். ஓகே. என்ன அபி? நாம பணம் கொடுத்துட்டோம்னு சொல்றீங்க. அவங்க சைடுல இருந்து யார் வந்து கலெக்ட் பண்ணாங்க? அந்த ஓனரா? ஆஹா, அவர் எப்பவும் வரமாட்டார், ஆளுங்க தான் வருவாங்க. அபி, அந்த 5 லட்சத்தை தொல்காப்பியம் தான் நாதமுனி பெயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போனாரு. அப்ப நீங்க டெல்லியில இருந்தீங்க. அனு, ஆ நான் வெளியவே இருக்கேன், நீ போய் வாங்கிட்டு வா. சரி, நீங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். என்ன சார், அந்த கட்டணம் ஃபுல்லா இடிக்கணுமா? யோ, அது நீ ஏன் இடிக்கிற? அதுக்கு தான் புல்டோசர் இருக்குல்ல. நீ ஏன் உன் சக்தியை வீணா வேஸ்ட் பண்ற? அப்புறம் எதுக்கு சார் எங்களை வர சொன்னீங்க? வேற மேட்டரியா? என்ன மேட்ரு சார்? அதாவது இந்த இடம், அப்புறம் பக்கத்துல இருக்கிற பில்டிங்ஸ், இது எல்லாத்துக்கும் ஆதி சார் ரேட் பேசிட்டாரு. ஆனா லோக்கல்ல இருக்கிற யாரோ 2-3 பேர் பிரச்சனை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா நீங்க தான் 2 தட்டு தட்டி வைக்கணும். அதுக்கு தான் உங்களை இங்க வர சொன்னேன். அவ்வளவுதானே சார், விடுங்க, பின்னிடலாம். பாஸ் வந்துட்டாங்க, ஆதி சார் போய் பார்க்கலாம். சரி. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் கரி. இந்த ஏரியால எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்ல அந்த மாதிரி. என்ன ஆதி, எவ்வளவு பெரிய ஆள் நீங்க! பத்தாததுக்கு அப்பா வர இருக்காரு. நம்ம கிட்ட யாரும் வம்பு பண்ண முடியாது. மேடம் சொல்றது ரொம்ப கரெக்ட். அப்புறம் கிரி, சார் வாங்கடா. வாடா சார். என்ன சார்? ஏய், அந்த டிரைவர் ராஸ்கல் அங்க நிக்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணு தூக்கிட்டு போவான். ஆதி சார் தங்கச்சி மேரேஜ் பண்ணிக்கிட்டு எப்படி முழுசா நிக்கிறான் பாரா. அவனை முழுசா விடக்கூடாதுரா. அவனை அடிக்கிற அடியில அவன் தாடை எலும்பு உடையணும். சார் வேணாம் சார். என்னது வேண்டாமா? என்னடா சொல்ற? இல்ல சார், அந்த ஆளு அனு மேடத்துக்கு புருஷன் ஆயிட்டாரு. ஆதி சாருக்கு மாப்பிள்ளை ஆயிட்டாரு. அவரை போய் எப்படி? ஓஹோ, என்னடா உறவு முறை கொண்டாடுறியா? கொன்னுடும் ராஸ்கல். அடிக்க சிக்னல் கொடுத்ததே ஆதி சார் தான்டா. ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஷூட் பண்ணிடுவேன், வாங்கடா. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா
எங்க பாஸோட வீட்டிலேயே வாலாட்டியிருப்ப. அவங்க வீட்டு பொண்ணையை கடத்திட்டு போக என்ன தைரியம்டா உனக்கு? இந்த பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. ஏய், நீ என்ன பெரிய இவனாடா? ஏய், பாஸோட நிம்மதியை கெடுத்துட்டியடா. ஏய், புடிங்கடா. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? விடுங்க மனோ, விடுங்க. அடிக்காதீங்க மனோ, விடுங்க ப்ளீஸ். என்னாச்சு பாஸ்? சாரி பாஸ், சாரி. இந்த பையன் என்ன பேச்சு பேசினா தெரியுமா பாஸ்? இவன் என்கிட்ட சொல்றான், அன்னைக்கு நீங்க எங்களை சிட்டி முழுக்க தேடினீங்கல்ல, பிடிக்க முடிஞ்சிச்சா? ஒண்ணு கிழிக்க முடியல, குறி வச்சு தூக்குன பாத்தியாங்கிறான். நீங்க எல்லாம் சொத்த, உன் பாஸ் ஒரு வேஸ்ட், அப்படி இப்படி நீ கேவலமா பேசுறான் பாஸ். அதான் எமோஷனல் ஆயிட்டேன். சாரி பாஸ், சாரி. கிரி, நீ என்னோட ஆள். உனக்குன்னு ஒரு தரம் இருக்கு. கண்ட சொறி நாயெல்லாம் அடிச்சு என்னோட லெவலா ஏற்கிறாத. எனக்கு இதெல்லாம் அசிங்கம், புரியுதா? ஓகே பாஸ். இவங்களெல்லாம் போ சொல்லு, போ சொல்லு. வாங்க மனோ, வாங்க. கிரி வா போலாம். வாங்க. என்ன மனோ இதெல்லாம்? என்ன நடந்துச்சு? அனு, நான் எதுவுமே பேசல. நான் பாட்டு அங்க நின்னுட்டு இருந்தேன். அவனா வந்தான், என்ன அடிச்சான். ஆதி வந்ததும் அவன் பாட்டு கண்ணா பண்ணு போய் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் சரியான திருட்டு பையனா இருக்கானோ. சரி விடு, ஆதிக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் நியாயமானதான். கிரிதானே அடிச்சான், ஆதி ஒன்றும் பண்ணல. அனு, இதை இப்படியே விட்டுடலாம். வீட்டில் யாருக்குமே தெரிய வேண்டாம். என்ன போலாமா?